அரச மரத்தை அதிகாலையில் சுற்றுவதால் என்ன பயன்? அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவனும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், நுனிப்பகுதியில் பரமசிவனும் வாசம் செய்கிறார்கள். ஆகவே தான் மும்மூர்த்தி வடிவமான அரச மரத்தை பூஜைகள் செய்வதும், பிரதட்சணம் செய்வதும், வணங்குவதும் துன்பங்கள் ஏற்படுவது காரணமாக பாவங்களை போக்கி நல்ல அறிவையும் பெற்றுத்தரும் என்கிறது சாஸ்திரம். அரச மரத்துக்கு அறிவை வளர்க்கும் சக்தி அதிகம். இதன் அடியில் அமர்ந்தாலே மனம் தெளிவடையும். இதன் அடியில் அமர்ந்து மந்திரங்களை ஜெபம் செய்தாலோ, தெய்வம் சம்பந்தமான சோத்திரங்களை பாராயணம் செய்தாலோ நிறைவான பலனை அடையலாம். அதிகாலை முதல் சூரியன் உதயமாகும் நேரம் காலை சுமார் 10:40 மணி வரையில் சூரியன் கிரகணங்கள் அரச மரத்தில் விழுவதால் அப்போது அரச மரத்திலிருந்து வெளிவரும் காற்று நமது உடலுக்கும் நன்மையை தரும். அரச மரத்தை பூஜைகள், பிரதட்சணம், நமஸ்காரம் போன்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம். மற்ற நாள்களை விட சனிக்கிழமை அன்று காலை நேரத்தில் அரச மரத்திலிருந்து வெளிவரும் சக்தி அதிகமாக காணப்படும் என்பதால் சனிக்கிழமைகளில் அரச மரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பது, அரச மரத்தை வலம் வருவது மிகவும் நன்மையை தரும். குறிப்பாக பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் கர்ப்பப்பையில் ஏற்பட்ட தோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை தர இந்த வழிபாடு மிகவும் சுலபமானது. கணவன் மணி என இருவரும் சேர்ந்து சுற்றலாம். சூரிய கிரகணங்கள் அரச மரத்தில் விழுவதால் அப்போது அரச மரத்திலிருந்து வெளிவரும் காற்று நமது உடலுக்கு நன்மையை தரும். உடல் மற்றும் உள்ள சக்தியுடன் பக்தியுடன் அரச மரத்தை தனது உடலில் அனைத்து அங்கங்கள் படுமாறு 2 கைகளாம் இறுக்கி அணைத்து கொள்ள வேண்டும். இதனால் தீராத நோய் தீரும். உடல் மற்றும் உள்ளம் வைரம் போல் நல்ல வலிமைத்தான் வாழ்க்கை. அந்த வகையில் அரச மரத்தை பிரச்சாரம் செய்வதும் நம்பிக்கை. அரச மரம் காற்றின் நிழலையும் மட்டும் தருவதில்லை, பல நன்மைகளையும் செய்கிறது. அரச மரம் 1800 கிலோ கரியமில வாயுவை உட்கொண்டு பதிலுக்கு 2400 கிலோ பிராண வாயுவை வெளிப்படுவதாக கண்டுபிடித்துள்ளனர். அரச மரத்தில் மாபெரும் தெய்வங்கள் வசிப்பதாக ஐதீகம். வேரில் பிரம்மாவும், நடுவில் விஷ்ணுவும், உச்சியில் சிவனும் உள்ளார். பொதுவாகவே அரச மரத்தடியில் விநாயகரையும் நாகராஜனையும் காணலாம். விநாயகர் சங்கடலை களைப்பவர். அதனால் அரச மரத்தடியில் உள்ள விநாயகரை வழிபடுவதால் சுவாசிக்க பிராணவாயு மற்றும் சங்கடங்களை சமாளித்து அருள் வழங்குவார். புத்திர நாணம் பெற்று அரச மரத்தடியில் தான் தேவலோகத்துக்கு மரம் என்று பெயரும் உண்டு. புத்தர் நாணம் பெற்றதும் அரச மரத்தடியில் தான். திருமண தடைகள் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அரச மரத்தை சுற்றுவது காரணம் இதன் காற்று கர்ப்பப்பை கோளாறை நீக்கும் என்பது நம்பிக்கை. வடநாட்டில் கணவர் ஆயுளுடன் வாழ நூலால் அதனை சுற்றி வணங்குவோர் மேல் அரச மரத்தின் சனி பகவான் இருப்பதாக பண்டிதர்கள் கூறுவது வழக்கம். பூச நட்சத்திரக்காரர்கள் அரச மரத்தை சுற்றி வணங்கினால் சனி மனம் மாறி வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. தமிழ்நாட்டில் திருவாடுதுறை, திருநள்ளம் மற்றும் திருப்பரி நியமம் ஆகிய ஸ்தலங்களில் அரச மரமே ஸ்தல விருட்சம். அரச மரம் போல் தழைத்து வாழ வேண்டுமானால் என்பதற்காக திருமணமணி அரச மரத்தை கிளையே அரச ஆணிகளாக நடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அரச மரத்தில் விஷ்ணு லட்சுமியுடன் வசிப்பதாக ஐதீகம். இதனால் வடநாட்டில் அரச மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அரச மரம் மற்றும் மரங்களிலிருந்து மாறுபட்ட காரணம். இந்த மரம் மட்டும்தான் இறைவில் ஆக்சிஜனை வெளிப்படுத்தும் தன்மையை கொண்டது. அரச மரம் சர்வ தேவதா ரூபம். வடமொழி இதன் பெயர். அஸ்வத் விருட்சகம். அரச மரத்தின் நிழல் போதும் என்ற தத்துவம் ஞானத்தை தரும். சித்தார்த்தர் அரச மரத்தடியில் தவம் செய்து புத்தரானார். அதனால் இம்மரம் போதி மரம் என்று பெயர் பெற்றது. அரச மரத்தை வழிபடுவோர் பாவங்கள் மறுநாளுக்குள் அழிந்துவிடும். அரச மரத்தை திங்கள் வளம் வந்தால் மங்களம் உண்டாகும். செவ்வாய் தோஷங்கள் விளங்கும். புதன் வியாபாரம் பெருகும். வியாழன் கல்வி வளரும். வெள்ளி என்று வரம் வர சகல சௌபாக்கியம் கிட்டும். சனி என்று வளம் வர சர்வ கஷ்டங்கள் விளங்கி லட்சுமியின் அருள் கிட்டும். ஞாயிறு வளம் வர நோய்கள் நீங்கும். தென்காசி அடுத்து ஆயக்குடி பாலசுப்பிரமணியர் கோவில் அரச மர இலைகள் மீது விபூதி வைத்து பிரசாதமாக தரப்படுகிறது. திருவாடுதுறை, திருநள்ளம், திருப்பிரீதி நியாயம் ஆகிய சிவத்தலங்களையும், திருக்காஞ்சி, திருப்புட்குழி, திருப்புல்லானி போன்ற வைணவ தலங்களின் அரச மரமே தலவிருட்சமாக விளைகிறது. அறிவியல் விளக்கம். அரசும் வேம்பும் ஒன்றாக வளம் இடத்தில் ஒரு உயிரின் மின்சக்தி இவற்றை வளம் வரும்போது
உடலில் சுரப்புகள் தூண்டப்பட்டு சுரப்பு நீர் சம்பந்தப்படுகிறது. அரச இலை அசையும் போது அதன் சத்து காற்றில் பரவுகிறது. அரச மரத்தை அதிகாலை வளம் வந்தால் அது வெளியான பிராணவாயுவில் ஓசோன் தாக்கம் அதிகம் உள்ளதால் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. பெண்கள் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும். ஆண்களுக்கு சுக்ல விருத்தி அதிகரிக்கும். இதனால் குழந்தை பேர் உண்டாகும். மரமே அரச மரம். நீ தேவ விருட்சகம். தேவ கடாட்சம். நீயே ஆதி